கவி, உங்கள் கட்டை அவிழ்த்துட்டு அவள் மட்டும் தப்பிச்சிட்டான்னு சொல்லுறீங்களா? அபி, தெரியல கவிதா, ரொம்ப களைப்பாக இருக்கு. இதை பற்றி பேச வேண்டாம். நாம் வேணும்னா நான் அப்பா ஆகிறத பற்றி பேசலாமா? கவி அவனை தட்டிவிட்டு, அப்படி என்னால் உடனே ஒப்புக்க முடியாது. என்னோட கண் முன்னாடி அவளை தூக்கிட்டு போகும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நீங்கள் செய்கிற வேலை எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு உங்கள் சந்தோஷமே என்னோட சந்தோஷம்னு என்னால் இருக்க முடியாது. நான் உன்னை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக இருக்கேன். உன்னோட தண்டனையை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன். கவி எப்பவும் அதே நினப்பு தான் என்று அவனை விட்டு உள்ளே சென்றாள். அபி, தப்பா? என்ன தப்பு சொல்லு என்று கத்தினான். 2 நாட்கள் கழித்து அனிதா கவிதாவை அழைத்தாள். என்ன அனிதா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வாயேன், உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு காஃபி சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இரு. கவிதா சரி என்றாள். கவிதா நன்றாக யூகித்து இருந்தாள். அவளை பற்றி ஏதோ பெருமை பீற்றிக்கொள்ள போகிறாள். அதற்கு முன் என்னுடைய கோபத்தை அவளிடம் வேறு விதமாக காட்டியாகணும். அருகில் இருந்த மேரியிடம், நான் இப்போ கிளம்பி சரியாக 10 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணேன். ஆனால் நான் பேசுவதை எதுவும் கேட்கக்கூடாது. ஃபோன் செய்துட்டு ஃபோனை தனியாக வச்சிடு. நானே பேசிட்டு வச்சிடுறேன். மேரி, நீங்கள் பேசினதை கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கவி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு தான் பிரச்சனை. முழுசாக அடல்ட்ஸ் ஒன்லி தான் பேசுவேன். உனக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்துக்க ஆசை வரும். மேரி, ஜீசஸ், யாரை இப்படி கொடுமை பண்ண போகிறீங்க? கவி, என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டே. மேரி, என்னவோ பண்ணுங்க. கவிதா காஃபி ஷாப்புக்கு வந்தாள். அங்கு இவளுக்காக காத்திருந்தாள் அனிதா. அவள் அருகே சென்று அமர்ந்தாள். அனிதா, சாரி, அன்னைக்கு என்னால் உங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு. திடீர்னு தலை சுற்றி விழுந்துட்டேன். எப்படியோ அபி என்னை உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டார். அனிதா, உன்னை என் கண் முன்னால் தூக்கியவனை இப்போ உன்னோட கண் முன்னால் என்னை தூக்க வச்சேன் பாத்தியா என்று ஆணவ பார்வை பார்த்தாள். கவிதா மனதில், ஓ, இப்படி பேசி என்னை வெறுப்பேற்ற போறியா? ஓகே, இப்போ நடக்க போகிறத நீயா வலுக்கட்டாயமாக கேட்டே. நான் பொறுப்பில்லை மகளே. அனிதா, அப்புறம்தான் யோசித்தேன். அபி என்னை தூக்கிட்டு போனதை பார்த்து உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமேனு. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட கணவர். அவரோட முன்னாள் காதலியை தூக்கிட்டு போகும்போது உனக்குள்ளே ஏதும் வருத்தம் வரக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லிட்டு போக வந்தேன். அனிதா மனதில், அபிக்கு என் மேல் இன்னும் காதல் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ கவிதா. அதனால தான் எனக்கு ஒன்றுனா துடிச்சு தூக்கிட்டு ஓடுறாரு. என்னமோ உனக்கு காலில் அடிபட்டப்ப உன்னை தூக்கிட்டு போனாருன்னு ரொம்ப கர்வப்படாதே. கவிதா மனதில், மகளே, அவர் தினமும் என்னை தூக்கிட்டு தான் இருக்காருன்னு உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? அவர் என்னை என்னவெல்லாம் செய்வாருன்னு சொன்னால் உன்னால் தாங்க முடியாது. மேரி ஃபோன் செய்தாள். கவிதா ரொம்ப டீசெண்டாக 1 நிமிஷம் என்று அனிதாவிடம் சொல்லிவிட்டு ஃபோன் அட்டன் செய்து, சொல்லுமா என்றாள். மேரி ஃபோனை தள்ளி வைத்து கொண்டாள். ஆனாலும் கவிதா பேசுவது மிக மெலிதாக அவளுக்கு கேட்டது. கவி, ஐயோ வேண்டாம், என்னால் சாரி கட்டிட்டு வர முடியாது. கவி, அதில்ல, எனக்கு பர்சனல் பிரச்சனை. கவி, என்ன பிரச்சனையா? தன்னுடைய குரலை தாழ்த்தி கொண்டு அனிதாவிற்கு மட்டும் கேட்பது போல குரலில், நான் சாரி கட்டிக்கிட்டா என்னோட வீட்டுக்காரருக்கு மூள் வந்துடும். அப்புறம் அன்னைக்கு வேலைக்கு வர முடியாமல் லீவு போட வேண்டியது தான். அனிதாவின் முகம் சுருங்கியது. கவி, என்னது, உங்கள் வீட்டுக்காரர் அப்படி இல்லையா? என்னை காதலில் சாகடிக்க ஒருத்தர் இருக்கார். அதனால் இந்த மீட்டிங்க்கு நான் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண மாட்டேன். கவி, ஐயோ வேண்டாம், தெரிஞ்சே தப்பு செய்ய மாட்டேன். என்னை சமாதானப்படுத்துறதை விட ட்ரெஸ் கோட் மாற்றிடு. ஃபோனை வை. ஃபோன் வைத்தாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த மேரி உடம்பெல்லாம் சூடாகி மூக்கில் ரத்தம் வந்து லீவு போட்டு சென்று விட்டாள். இதை கேட்ட அனிதா பொறாமை, வெறுப்பு, வேதனை, கோபம், ஆத்திரம் போன்ற எண்ணற்ற கெட்ட உணர்ச்சிகளில் உழன்று கொண்டிருந்தாள். கவிதாவிற்கு அனிதா முகத்தை பார்த்ததும் தன்னுடைய சந்தோஷத்தை அடக்கி கொண்டு முன்னால் வந்து காஃபி எடுத்து வந்த பையனிடம், தம்பி, சர்க்கரை அதிகமாக போட்டு இருக்கியா? அவன், வேணும்னா சேர்த்துக்கோங்க என்று பக்கத்து டேபிள் மேல் இருந்த சர்க்கரையை இவள் அருகே வைத்தான். கவிதா சர்க்கரை சேர்த்து கொண்டாள். அனிதா கிண்டலடிக்கும் எண்ணத்தில், காஃபி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்? கவிதா, அதுக்கு இல்லை, காஃபி ஸ்வீட்டாக இருந்தால் தானே லிப்ஸ்
ஸ்வீட்டாக இருக்கும் என்றவளை இன்னும் வெறுப்புடன் பார்த்தாள் அனிதா. கவிதா காஃபி குடித்து முடித்து, சரி எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லி அங்கே கேஸில் இருக்கும் பெண்ணிடம் இந்த காஃபி என்னோட அக்கௌண்ட்ல என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். கவிதா ஆஃபீஸ் வந்ததும் மேரி எங்கே என்று கேட்க ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தா. திடீர்னு அவளுக்கு மூக்கில் ரத்தம் வந்து கிளம்பிட்டா. கவிதா மனதுக்குள், மேரி உனக்கு வார்னிங் சொல்லிட்டு தானே போனேன், இப்படி நான் பேசியதை கேட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டியே. அனிதா இன்று போல வாழ்க்கையை வெறுத்ததில்லை. வீட்டிற்கு சென்று கண்ணாடி முன் நின்றாள். உதட்டை நாவால் வருடி, நானும் இனிப்பாயிருக்கேன். அபி, எப்படி நீ இன்னொரு பொண்ணோட இவ்வளவு நெருக்கமாயிருக்கே? அபி, அவளை விட நான் அழகா இருக்கேன், என்னிடம் வா. உள்ளிருந்து ஒரு புடவையை எடுத்து அணிந்து கொண்டாள். கவிதாவின் வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்தது. அபி, நீ எனக்கு வேணும் அபி, உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் தருவேன். அன்று முழுவதும் அழுதாள். ஆனால் கவிதாவோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். என்னையே வெறுப்பேத்துவியா? இன்னைக்கு நான் யாருன்னு காட்டினேன், நல்ல சந்தோஷமா இரு. வீட்டில் அபியின் வரவுக்காக காத்திருந்தாள். அபி வீட்டில் நுழைந்ததும் ஓடி சென்று கழுத்தை கட்டிக்கொண்டாள். அபி சிரித்தான். அபி, என்ன இன்னைக்கு என்னோட மனைவி ரொம்ப மூடில் இருக்காங்க? அபியின் காதருகே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அபி கையில் இருந்த பொருட்களை தூக்கி டீ டேபிள் மேல் எறிந்து அவளை அணைத்து சோஃபாவில் அவளுடன் விழுந்தான். என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்? கவி, சரி சரி, என்ன சாப்பிட்றீங்க என்று பேச்சை மாற்ற அவனோ அவள் கழுத்தில் முகம் வைத்து, முதல்ல உன்னை சாப்பிட்றேன், அப்புறம் நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன். கவிதா சினுங்கி, அபி, ஆரம்பித்தது நீ, அதனால் உன்னை அப்படி சாதாரணமாக விட முடியாது என்று அவன் கருத்துடன் வேலையை செய்தான். கவிதாவிற்கு என்று அனிதாவை வெறுப்பேற்றியதில் இருந்த சந்தோஷத்தை அபியுடன் இப்படி பகிர்ந்து கொண்டாள். அனிதா இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தவள் காலை நன்றாக மேக்கப் போட்டு புடவை கட்டிக்கொண்டு அபியை பார்க்க சென்றாள். முதலில் அனிதாவை பார்த்ததும் அபி கொஞ்சம் தடுமாறி பிறகு சுதாரித்து கொண்டாள். அனிதாவை 4 வருடங்கள் காதலித்து பிறகு அவளை மறக்க முடியாமல் அவள் எப்படியும் திரும்பி வருவாள் என்று 6 வருஷம் காத்திருந்து ஒரு கட்டத்தில் கவிதாவை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் தினமும் போராடி அவனுடைய மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனிதாவை வெளியேற்றி கவிதாவை மனதில் நிறுத்து கொண்டு அவளை காதலிக்க ஆரம்பித்தான். இப்போது அனிதா அவன் கண்முன் தேவதை போல நிற்கிறாள். ஆனால் அவன் மனம் தெளிவாக கவிதாவை காதலித்து கொண்டிருந்தது. அபி தன்னுடைய மனதை அனிதாவிடம் தடுமாற விடமாட்டேன் என்று வைராக்கியம் கொண்டிருந்தான். அனிதா, அபி என்ன யோசிக்கிறீங்க? அபி, நம்ம ப்ராஜெக்ட் பற்றி தான் என்று ப்ராஜெக்ட் பற்றி பேசி அவளுடனான சந்திப்பை முடித்து கொண்டான். அனிதா, அபி மதியம் சாப்பிட போகலாமா? அபி, இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று சொல்லி அவளை நிராகரித்தான். புடவை கட்டியது பற்றி அபி ஏதும் சொல்லவே இல்லை. அனிதா, அபி சாரியில் நான் எப்படி இருக்கேன்? அபி, எப்பவும் போல குழந்தை மாதிரி இருக்கே. அழகா இருக்கேன்னு சொன்னால் என்ன குறைச்சல்? குழந்தை மாதிரி இருக்கேனா என்ன அர்த்தம்? அனிதா, உங்களுக்கு பிடிக்கலையா? அபி, என்ன இவ கிளம்ப மாட்டேங்கிறா? எனக்கு எதுக்கு பிடிக்கணும்? உனக்கு பிடிச்சா போதாதா? எனக்கு ஒரு அவசர மீட்டிங், நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான். அனிதா ஏதும் சொல்ல முடியாமல் விலகி செல்லும் அபியின் உருவத்தை பார்த்து நின்றாள். கவிதா தன்னை வெறுப்பேற்றியது நினைவுக்கு வர கவிதாவிற்கு ஃபோன் செய்தாள். கவி, என்ன? அனிதா, காபி சாப்பிடலாமா? கவி, உனக்கு வேறு வேலையே இல்லையா? அனிதா, நிறைய இருக்கு, ஆனால் போர் அடிச்சா காஃபி சாப்பிட ஃப்ரெண்டு இல்லை, அதை நீ தானே நிறைவேற்றணும். கவி, எனக்கு வேலை இருக்கு. அனிதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேற்று மாதிரி 5 நிமிஷம், நானே வரேன், காஃபி சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நேற்று நீ வாங்கி கொடுத்தியா, இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். கவி, இன்னைக்கு என்ன ட்ராமா பண்ண போகிறாளோ, வரேன். கவி மேரியிடம், 5 நிமிஷம், நான் போயிட்டு வந்துடுறேன். மேரி, மேடம் என்னால் ஃபோன் பண்ண முடியாது. ஜோஸ், மேடம் நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போ ஃபோன் பண்ணணும் சொல்லுங்க. கவிதா மேரியை முறைத்தாள். மேரி, சொல்லிட்டேன், என்னை என்ன பண்ண சொல்லுறீங்க? அவன்கிட்ட என்னால் மறைக்க முடியலை. கவிதா, ஆஃபீஸில் சொல்லிடட்டுமா உங்கள் 2 பேர் பற்றி?
ஜோஸ், அப்புறம் என்ன தான் கேவலமாக நினைப்பாங்க. உலகத்தில் உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையான்னு கிண்டல் பண்ணுவாங்க. மேரி அவனை முழங்கையால் இடித்து, மேடம், எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வீட்டில் பிரச்சனை ஆகிடும். வேண்டாம் மேடம். கவி, அப்போ என்ன செய்யணும்? ஜோஸ், மேரி இருவரும் வாயில் விரல் வைத்து கொண்டனர். கவி, அந்த பயம் இருக்கட்டும் என்று கிளம்பினாள். அங்கே அனிதா புடவை கட்டி அழகாக அமர்ந்திருந்தாள். கவிதா அவளை பார்த்ததும் கண்டுகொண்டாள் நேற்றைய பேச்சு அவளை மிகவும் பாதித்து விட்டது என்று. ஆனால் புடவையில் மிக அழகாக இருந்தாள். ஆணாக பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவளை சைட் அடித்திருப்பேன் என்று மனதில் சொன்னாள். அனிதா, கவி, நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? கவி, இது என்ன கேள்வி? அனிதா, ஆனால் அபிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். கவி, உன்னை வச்சுக்கிறேன்டா. அப்படியா? அனிதா, ஏன் கவி? எங்கள் 2 பேருக்குள்ள நீ வந்தே. கவி, உங்கள் 2 பேருக்குள்ள நான் வரலை. எங்கள் 2 பேருக்குள்ள நீ வந்திருக்கே. அனிதா, கவி, நான் தான் அபியை ரொம்ப வருஷமாக காதலிச்சேன். கவி, ஆனால் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அனிதா, கவி, என்னால் அபியை இழக்க முடியாது, நீ போயிடு. கவி, என்ன ஒரு திமிர்! என்னிடமே அபியை விட்டு போக சொல்கிறாள். அவள் இருக்கையை விட்டு எழுந்தாள். எதிரே அமர்ந்திருந்த அனிதா அவள் கையை பிடித்தாள். கையை விடு. அனிதா, ப்ளீஸ் கவி என்று அழ ஆரம்பிக்க அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அனிதாவை பரிதாபமாக பார்க்க கவிதா அனிதாவின் கையை உதறினாள். அது சாதாரண சைகைதான். ஆனால் அனிதா பலம் கொண்டு அவளை தள்ளியது போல கீழே விழுந்து அந்த டேபிள் அவள் மேல் விழுந்து டேபிள் மேல் இருந்த கண்ணாடி டம்ளர் உடைந்து அனிதா முகத்தை கிழித்து கையையும் கிழித்து இரத்தம் வழிந்தது. அங்கிருந்தவர்கள் கவிதாவை, என்னம்மா இப்படி காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்குவே, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஏம்மா இப்படி அழகான பொண்ணு முகத்தை இப்படி காயமாக வச்சிட்டியே, அந்த பொண்ணு இனி எப்படி முகத்தை வெளியே காட்டும்? பிரச்சனைனா அடித்து தீர்க்கணுமா? பலரும் பலவாறு பேசினர். ஆனால் இங்கு நடந்ததெல்லாம் அபிக்கு வீடியோவாக சென்றது. அந்த வீடியோவில் கவிதா அனிதாவை பிடித்து தள்ளியது போல தெளிவாக இருந்தது. அபி அங்கு விரைந்தான். ஆனால் அபி வருவதற்குள் ஆம்புலன்ஸ் மூலம் அனிதா ஹாஸ்பிட்டல் சென்று விட்டாள். கவிதா தன்னுடைய சுய நினைவில்லாமல் அங்கேயே நின்றிருந்தாள். கையை உதறியவதற்காக யாராவது தள்ளி விழுவாங்களா? கவிதா அதிர்ந்தாள். அவள் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டது தெளிவாக விளங்கியது. அபி கவிதாவை கைப்பிடித்து இழுத்து சென்றான். அவளை காரில் ஏற்றி கொண்டு, கவி, கோபத்தை குறைச்சிக்க மாட்டியா? கவி, மாமா என்ன சொல்லுறீங்க? அபி, அன்னைக்கே சொன்னேன், உனக்கு பிடிக்கலையா அவளோட பேசாதேன்னு. இன்னைக்கு ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டேன்? கவி, நாமளாக நடந்துக்கணும். அவளை பார்த்து அவ மாதிரி நீ இருக்க வேண்டாம். அவளை மாதிரி உடுத்த வேண்டாம். அவளை மாதிரி அலங்காரம் செய்துக்க வேண்டாம். உன்னோட அமைதி, உன்னோட பொறுமை எங்கே போச்சு? யூ ட்ராக்ட் மீ டவுன். உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. கவி, நான் ஒன்றும் பண்ணலை, அவளா விழுந்துட்டா. அபி, பொய் சொல்லாதே என்று கத்தினான். முதல் முறையாக தன்னுடைய வாதங்களை பொய் என்று நினைக்கிறான். நொறுங்கி போனாள். எதுவும் பேசாமல் அமைதியாக அழுதாள். அபி காரை ஹாஸ்பிட்டலில் நிறுத்தினான். நேராக அனிதாவிற்கு சிகிச்சை நடக்கும் இடத்திற்கு அவளை இழுத்து சென்றான். சிறிது நேரத்தில் சந்தோஷ் மற்றும் கங்கா வந்தார்கள். கங்கா நேராக வந்து கவிதாவின் முகத்தில் 2 முறை அறைந்தாள்.